ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு புது நன்மை உறுதி பூசல் வாங்க போகின்ற குழந்தைகளே, உறுதி பூசல் பெறுவதற்கு முன்னாடி எல்லாரும் அதை பற்றி தெரிந்திருக்கிறார்களா என்று சோதித்தறிய வேண்டும். கேள்வி கேட்பாங்க, தெரியுமா தெரியுமா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. உறுதி பூசலுக்கு முன்னாடி புது நன்மை வாங்க போகிறீங்க. மற்றவர்கள்லாம் புது நன்மை வாங்கிவிட்டீர்கள் ஏற்கனவே. திவ்ய நற்கருணையில் இருப்பது யார்? நீங்கள்லாம் புது நன்மை வாங்க போகிறீங்க. யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து இருக்கார். எப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வராரு? எந்த நேரத்தில்? அந்த அப்பத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த காணிக்கை வெளியே வாங்குறோமா, அப்போவே இருக்காரா? சொல்லுமா. ஃபாதரு, சத்தம் கேட்கல எனக்கு. நீ சொல்லு தம்பி. ஃபாதர்னு சொல்கிற வார்த்தை தான் கேட்குது, அப்புறம் ஒன்று மந்திரிக்கிறாரா? அங்கே தீர்த்தம் வச்சு மந்திரிக்கிறாரா? சொல்லு. சரி, ஓகே. ஏதோ நீ சொல்கிறதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போது திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் வருகிறார், இருக்கிறார்? மொத்தமாக சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல. சொல்லுமா, நீ சொல்லுமா. அந்த பாப்பா ஃபாதர் கை வச்சு ஜெபிக்கும்போது ஜெபிக்கிறார் தானே பூசையில். என்னன்னு ஜெபிக்கிறார்? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தந்தையாகிய கடவுளை பார்த்து உம்முடைய தூய ஆவியை அனுப்பி இந்த அப்பமும் ரசமும் உம்முடைய திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறச் செய்தருளும் அப்படின்னு ஜெபிக்கிறார் இல்லையா? அப்போ தான் மாறுகிறது. அதோடு சேர்ந்து அந்த வசீகர வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அதே போல் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இதுக்காக சிந்தப்படும் என் இரத்தத்தின் கிண்ணம். சரி, இது முக்கியமான வார்த்தைகளை குருவானவர் சொல்கிறாரு. அதனால் கடையில் போய் ஓஸ்தி வாங்கி சாப்பிட்டா அதில் இயேசு இருக்காரா? கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்னென்னா நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரோம். பீடத்துக்கு வந்த பிறகு, இந்த பெரிய மாற்றத்துக்கு பிறகு நம்ம கடவுளையே பெற்று கொள்கிறோம். நம்புறீங்களா? திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார். இப்போ திவ்ய நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பார். முதல் பக்தியாக பூசையில் பங்கெடுக்கணும். சில பேர் இப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கோயிலெலாம் பேசுவாங்க. சில கோயில்களில் அப்படிலாம் நம்ம பேசலாமா? அதுக்காக தான் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் ஓரமாக நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் இங்கே வழிபடுகிறீர்கள். ஃபோட்டோ அதுக்கு பிறகு தான் நம்ம வழிபடுகிறோம். அங்கே எங்கே ஓடக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும், பக்தியோடு பங்கெடுக்கணும். சில அம்மாங்க இருக்காங்க, தாய்மார்கள்லாம் இருக்காங்க, திவ்ய நற்கருணையில் இயேசு இருக்கார், ஆனால் ஒயங்குன்னு சத்தம் கேட்குற மியூசிக் போடுற ஷூவை பிள்ளைக்கு போட்டு விட்டு கோயிலில் ஓட விடுவாங்க. பிள்ளைய அழகு பார்க்குறது இங்கேயா?
இன்னும் சில பேருடைய குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அவங்க தூக்கிட்டு வெளியே போக மாட்டாங்க. மற்றவங்கள வந்து பூசை ஒழுங்காக பங்கெடுக்க முடியாமல் கெடுப்பாங்க சில பேர். குழந்த பிறந்த உடனே குழந்தை கத்துச்சான்னு தான் கேட்பாங்க. அதான் நமக்கு சந்தோஷம். குழந்தைன்னா அது அழதான் செய்யும். ஆனால் அந்த தாய்மாருங்களுக்கு புத்தி இருக்காது சில ஊருங்களில். நம்ம ஊரில் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அழுதா அந்த குழந்தைய உடனே தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க அந்த அம்மாங்கன்னு நினைக்கிறேன். எதற்காக? பக்தியோடு நாம் எல்லாரும் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். திருப்பலியில் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வெரி குட். அது தெரிஞ்சிருக்கீங்களா? நீங்களாம் திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பீங்களா? இப்போ இன்றைக்கி 70 பேருக்கு மேலே எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் பக்தியோடு கோயிலில் வந்து நான் எப்பயும் பக்தியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். ஆயராகி போய் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். அவங்க வந்து கோயிலில் வந்து இப்படி ஓட மாட்டாங்க, பக்தியாக தான் இருப்பாங்க. முதல். ரெண்டாவது, தூய்மையான மனசோட ஆண்டவரை வரவேற்க வேண்டும். இப்போ நான் பிஷப்பு, சேலம் பிஷப் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா எல்லாத்தையும் அழுக்கு மூட்டையெல்லாம் அப்படியே வழியில் போட்டிருப்பீங்களா? உள்ள போடுவீங்களா? ஆண்டவரை வரவேற்கும் போதே எப்படி உள்ளம் மனசு வந்து தூய்மையாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து நன்மை வாங்குகிறாங்க, பாசம் செய்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க. ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தை சோதித்து பார்த்து நன்மை வாங்கணும். இப்போ நீங்கள் எல்லாரும் பாவசங்கீர்த்தனம் செஞ்சீங்களா? ஒப்புரவு அருள் செஞ்சீங்களா? ஏனென்றால் ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும். ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்கணும். அழுக்கான உள்ளத்தோடு வரவேற்க கூடாது. இப்போ முதல் பாவசங்கீர்த்தனம் செஞ்சீங்க. சில பிள்ளைங்க வந்து சொல்லும், இது என்னுடைய 5வது பாவசங்கீர்த்தனம் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 5 பாவசங்கீர்த்தனம் செய்யும்போது ஒப்புரவு அருளால் கடந்த ஒப்புரவு அருள் அடையாளம் முடிந்து இத்தனை நாட்கள் ஆகிறது அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். அப்போ தான் குருவானவருக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க 5 வருஷம் ஆகுது பாவசங்கீர்த்தனம் செஞ்சு. அப்படிலாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அடிக்கடி உங்களையே நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். திருமுழுக்கின் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகின்றது, உண்மைதான். பிறப்பு வழி பாவம் போகிறது, செயல் வழி பாவமும் போகிறது. திருமுழுக்கு பிறகு நம்ம பாவம் எப்படி போகுது? நம்முடைய ஒப்புரவு அருளடையாளத்தால் மன்னிக்கப்படுகிறது. புரியுதா? இப்போது இந்த உறுதி பூசல் பெறுகிற பிள்ளைகளும் தூய்மையாக இருக்கிறார்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தால். முதன்முறையாக நற்கருணை வாங்க போகிற பிள்ளைகளும் தூய்மையாக இருக்கு. இது 2வது கடமை. 3வது கடமை நம்முடைய நற்கருணையை பொறுத்த மட்டில் என்னென்னா, நம்முடைய நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எப்பெல்லாம் கோயில் திறந்திருக்கோ வந்து 5 நிமிஷம் முட்டி போட்டு வேண்டிக்கணும். அதுக்காக தான் நம்முடைய பங்கு தந்தை எட்வர்ட் ராஜன் முயற்சி எடுத்து இது அழகாக இருக்க வேண்டும், மாட்சிமையாக இருக்க வேண்டும், செலவானாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அருமையான திருத்தூயகம். இது 3ஐயும் மறந்துடக்கூடாது. புரியுதா? ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஞாபகம் வச்சுருப்பீங்க எப்போதும். அப்போ தான் செட்டிப்படி பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகள். சூப்பராக சம்மனஸ் குட்டி மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா நல்ல பிள்ளைங்கள்னு சொல்ல மாட்டேன் நான். யார் வந்து திருப்பலியில் அடிக்கடி பங்கு பெறுகிறார்களோ, பக்தியோடு பங்கு பெறுகிறார்களோ, தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்கிறார்களோ, ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, அவர்களைத்தான் நான் எப்போதும் நல்ல பிள்ளைகள் என்று நான் சொல்ல முடியும். புரியுதா? 2வது, பூசை எப்போயாவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு பூசை பார்த்தா போதுமா? சில பேர் வருஷத்துக்கு ஒன்று கூட வர்றதில்லை.
குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்தானத்துக்கு தூக்கிட்டு வராங்க, அப்புறம் புது நன்மைக்கு வராங்க சில பேர், அப்புறம் உறுதி பூசலுக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, அப்புறம் சாகும்போது தூக்கிட்டு வராங்க. அப்படி வர கேஸ்லாம் இருக்குது சில ஊருங்களில். எப்போயோ ஒரு தடவை வரவங்களாம் இருக்கு. தேர்தலில் ஜெயித்த அரசியல்வாதி மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வர்றது. நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்போ தான் நம்ம கிறிஸ்தவர்கள். ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஜெபிக்க வேண்டும், கோயிலில் ஜெபிக்க வேண்டும். இப்படி நம்ம இருக்கணும். புரியுதா? அடிக்கடி நம்ம ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும், பூசையில் பங்கெடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பூசை யாருமே தவறக்கூடாது. வார நாளில் தப்பி தவறி முடியல நான் புரிஞ்சிக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராமல் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. புரியுதா? ஜெபிக்காதவங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவங்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்காதவங்க, கேட்காதவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்க. ஒரு சில வார்த்தைகள். அடுத்தது, நிறைய பேர் இன்றைக்கி உறுதி பூசல் வாங்க போகிறீங்க. உறுதி பூசலில் யாரை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? எல்லாரும் பாஸ் ஆகிட்டீங்க மொத்தமாக சேர்ந்து தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிறோம். தூய ஆவியாருடைய வரங்கள் 7. அது எல்லாரும் மனப்பாடமாக படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த 7 வரங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தமாக கேட்டதில் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஐயோ நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. தனியாக சொன்னால் தான் கொஞ்சம் பேருக்கு தடுமாறும். மொத்தமாக சொல்லிடுங்க. அதே போல் தூய ஆவியாருடைய கனிகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவோம் அந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ தூய ஆவியாருடைய வரங்கள் தெரியுது. தூய ஆவியாருடைய கனிகள் தெரியுது. ஏம்மா இவ்வளோ மோசமாக மார்க் எடுத்திருக்கேன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டாங்களாம். அது சொல்லிச்சான், என் பக்கத்தில் இருந்த பொண்ணு அன்றைக்கி வரல, ஏன்னா எப்போ பார்த்தாலும் காப்பி அடிக்கும் போல் இருக்குது. அதுபோல் மொத்தமாக சேர்த்து சொன்னால் மட்டும் தனியாகவும் தெரியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏற்கனவே திருமுழுக்கில் தூய ஆவி வந்திருக்கிறார். அதோடு சேர்ந்து இந்த நற்கருணையிலும் உறுதி பூசலில் நிறைவாக ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்டிருக்கு. இந்த 7 கொடைகளும் 12 கனிகளும் எது எது என்று சாத்தானுக்கு கூட தெரியும். ஆனால் அது அதை வாழ்வதில்லை. அறிவு மட்டும் போதாது, நல்ல உள்ளம் வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் நீங்கள் அப்படி வாழ வேண்டும். முக்கியமாக ஒன்று, நீங்கள் எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஊரில் சண்டை போட்டுக்கிறாங்க, தெருவில் சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டை, இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. நற்கருணையாக இருந்தாலும் உறுதி பூசலாக இருந்தாலும் ஒற்றுமையின் அருள் அடையாளங்கள். பல கோதுமை மணிகள் சேர்ந்து தான் ஒரு அப்பம். அந்த ஆண்டவரை நாம் பெறும்போது ஒன்றாய் இருக்க வேண்டும். சண்டை போடலாமா? போடக்கூடாது. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் ஒரு மொழியில் பேசினாலும் 16 மொழியில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒற்றுமை. நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையாகவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூய ஆவி உங்கள் மீது இறங்கி வரப்போகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பாதுகாவலர் புனிதர்களை பற்றி, ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பாதுகாவலரான புனித பேதுருவை பற்றி மற்றும் பவுலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பேதுரு ஆண்டவருடைய 12 திருத்தூதர்களில் ஒருவர். பவுல் அதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமாஸ்கு நகருக்கு போகிற வழியில் ஆண்டவர் அவரை தடுத்து ஆட்கொண்டு
அவர் வந்து கிறிஸ்தவங்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் போடணும், கொல்லணும்னு போகிற வழியில் ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான் தான் சொன்னார். நீர் யாருன்னு கேட்டவுடன் அதிலிருந்து அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், உண்மையாகவே நம்ம பேறு பெற்றவர்கள். பேதுரு ஒரு சாதாரண மனிதராக தான் இருந்தார். மீன் பிடிக்கிறவர், முக்கியமாக முந்திரி கொட்டை மாதிரி பேசுவார் எதுக்கு எடுத்தாலும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் மீது இன்றைக்கு அவர் நம்பிக்கை அறிக்கையிட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு முக்கியத்துவம்னா, ஒரு பக்கம் பேதுரு வந்து யூத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் அதிகமாக. ஆனால் பவுல் வந்து யூதர் அல்லாத எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவித்தார். ரெண்டு பேரும் இறந்த இடம், வேத சாட்சியாக மரித்த இடம் ரோமாபுரி. ரோமையில் தான் ரெண்டு பேருமே உயிரை ஆண்டவருக்காக கையளித்தார். இப்போ பேதுருவை வந்து ஆண்டவர் என்ன நற்செய்தியில் பார்த்தோம் கேட்டார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் நான் யாருன்னு சொல்கிறீங்க. இப்போ முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, இயேசுவை உனக்கு தெரியுமா? வேதாகமத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். பைபிள் உனக்கு தெரியுமா? பைபிள் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியணும். இப்போ ரெண்டாவது வரிசையில் இருக்க பெண்களை கேட்டு பார்ப்போம். யார் 4 நற்செய்தியை சொல்கிறவங்க? ரெண்டாவது வரிசை எங்கே? 4 நற்செய்தி பேரும் சொல்லுங்கள். எந்தெந்த நற்செய்தி சொல்லுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரி, அது சுலபமானது. இறைவாக்குனர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க. 4 பெரிய இறைவாக்குனர்கள். யாரால் சொல்ல முடியும்? கை தூக்கு. 4 பெரிய இறைவாக்குனர்கள் சொல்லுமா? எசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சிஸ்டர் வந்து இந்த கேள்வியெல்லாம் பிஷப் கேட்பார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. வெரி குட், கை தட்டுங்க பார்க்கும் இந்த பிள்ளைக்கு. சரி, வேதாகமத்தை நாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இயேசு கேட்டார், தெரியுமா, என்னை தெரியுமான்னு கேட்டார். பைபிளை தெரிஞ்சால் தான் இயேசுவை தெரியும். மறைக்கல்வி வகுப்பில் பங்கு பெற்றால் தான் இயேசுவை தெரிந்திருக்கணும். அப்புறம் உயிர்த்த பிறகு ஆண்டவர் எவ்வளோ அவர் தப்பு செஞ்சார், தெரியாதுன்னு சொன்னார் ஒரு வேலைக்கார பொண்ணுக்கிட்ட. ஆனால் ஆண்டவர் மெயின் உயிர்த்த பிறகு அவரை பார்த்து கேட்டார், யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை விட அதிகமாக அன்பு செய்கிற 3 தடவை கேட்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து பேதுருவின் திருவிழாவென்று ஆண்டவர் கேட்பது, தெரியுமா, என்னை உனக்கு தெரியுமா, என்னை நீ அன்பு செய்கிறாயா? என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தெரியும்னு சொல்லுவீங்களா, தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? தெரியும்னு சொல்லுவீங்க. என்னை அன்பு செய்கிறாயான்னு கேட்பார். அன்பு செய்கிறேன்னு சொல்லுவீங்களா? அன்பு செய்கிறேன் பேதுரு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அன்பு செய்துனா உன் வேலையை செய், ஆட்டுக்குட்டியை மேய், ஆடுகளை மேய், எனக்காக உயிரை கொடு. இப்போ அன்பு செய்கிறேன்னு சொன்னால் போதாது. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஒழுங்காக பாடத்தைப்படி, அப்பா அம்மாவை கீழ்ப்படி, நல்ல பிள்ளையாயிரு. அப்போ தான் அன்பு செய்கிறதா அர்த்தம். புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த பவுலடி அந்த பேதுரு வந்து ஜெயிலில் இருந்து எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார். நம்ம ஆண்டவருக்காக இருந்தால், ஆண்டவரை தெரிந்திருந்தால், அன்பு செய்தால், ஜெயில் கூட நமக்கு வந்து ஏசி ரூம் மாதிரி ஆகிடும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் அழகாக வாசித்தாங்க. ரொம்ப அவர் எப்படி விடுதலை பெற்றார் நம்ம வந்து வாசிக்க கேட்டோம். பவுல் பாருங்கள், அவர் 2வது வாசகத்தில் சொல்கிறார், கடைசி நாளில் ஜெயிலில் இருந்து எழுதுகிறார், எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கடவுள் என்னை பாதுகாத்தார், சிங்கத்தின் வாயிலிருந்து என் கடவுள் என்னை மீட்டார், எனக்கு என்ன இருக்கு, வெற்றி வாகை காத்திருக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிற கைமாறு பிரைஸ் வந்து எனக்கு காத்திருக்கு. அதோட பவுல் சொல்றார், எனக்கு மட்டுமல்ல, அவரில் நம்பிக்கை வைத்து நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் அது காத்திருக்கிறது. பாருங்க, அப்படின்னா நமக்கெல்லாம் நம்பிக்கையா இருக்கு.
நம்ம நம்பி ஆண்டவரை நம்பி வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் வெற்றி வாகை காத்திருக்கு. அற்புதமான இந்த பாதுகாவலர்கள் நீங்கள்லாம் கேட்டு பாருங்கள். நான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை 100 தடவை நான் கேட்டிருக்கேன். என் குரல்லே வாசித்து ரெக்கார்ட் பண்ணதை. பவுலடியார் எழுதின கடிதத்தெல்லாம் கேட்டால் அப்படி மனசு தொடும். ஒவ்வொன்றும் அவர் அதுதான் சொல்கிறார். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக குற்றமின்றியும் நேர்மையோடும் தூய்மையோடும் நான் நடந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சின்னு சொல்கிறார். போதனை என்ற போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் நான் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறார். நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். பாருங்கள், பாவிகளிலெல்லாம் பெரும்பாவி நானே, இருந்தாலும் இயேசு ஆண்டவர் இரக்கத்தோடு என்னை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். இந்த பவுலடியாருடைய கடிதத்தெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு 5 மணி நேரம் தான் ஆகும். எல்லாம் சேர்த்து 5 மணி நேரம். ஒரு வாரத்தில் 168 மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்கார். 5 மணி நேரம் கேட்கலாம் தானே? கேட்பீங்களா? கேட்டால் உங்களுக்கு நம்பிக்கை வரும், கேட்டால் தைரியம் வரும், கேட்டால் ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வீர்கள், கேட்டால் நீங்கள் துணிவோடு இருப்பீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நம்முடைய பங்கு மக்கள் எல்லாரும் இப்படி அருளில் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆமென்.